ஹலோ. சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? வேலைக்கு கிளம்பியாச்சா இல்லையா? டைம் ஆகலையா? போயிட்டு என்ன பிறகு பண்ணுறீங்களா? என்னாச்சு? ம் சத்தமே வர மாட்டேக்கு. நான் வேலைக்கு போகல. ஏம்மா என்னாச்சு? இன்னும் தலைவலிக்கா? என்ன பண்ணுற நீ? அப்போ நேற்று என் சொன்ன சரியாயிருன்னு சொன்னேன். ஊசி போட்டு போயிருக்கலாம்ல. சொன்னல உன்ட்ட. நைட் நான் கால் பண்ணேன், நீ எடுக்கலை. அம்மாவுக்கு அடித்ததுக்கு அம்மா தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். நீங்களும் அடிக்கவே இல்லை. வேலைக்கு போகலங்க. முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அக்கட சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு வரவா. வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னா ஏன் வேலைக்கு போகல? நீ தானே சொன்ன லீவெலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. எதுவும் அர்ஜென்ட்டாக தான் எடுக்கணும்னு சொன்னேன். நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன். இனிமேல் வேலைக்கு போக மாட்டியா? ஏக்கு? போக மாட்டேன், எனக்கு போக பிடிக்கல. என்னாச்சு, லீவ் கொடுக்க மாட்டாங்களா? அதானா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா? ஒர்க் ஹெவியாக இருக்கா? கஷ்டமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை போகிறதுக்கு. நீ தானே சொன்னேன் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கும், எனக்கு நான் பேங்க்கு தான் போவேன்ட்டு நின்று. அப்புறம் எதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண? சத்தட்டாமல் வீட்டில் எடுக்க வேண்டியதானே? என்ன ஒரு வாய் நீ! கொஞ்சம் வாயாடி நீ பேசுன. நான் வேலைக்கு போவேன், என் தேவையெல்லாம் நானே நிறைவேற்றிக்கிடுவேன். யார் எனக்கு இது பண்ணாண்டா வைக்காண்டா. இப்போ என்னாச்சு? இப்போ என்னாச்சு? இதில் வேறு வேலை செஞ்ச சம்பளத்தெல்லாம் என்கிட்ட தந்துருங்கன்னு வாங்கிட்டு வேறு போயிட்டேன். ஏக்கு அந்த வேலைக்கு போகணுன்னு நான் கேட்கேன். இதில் வேறு நீங்கள் என் கூட இருங்க, நான் வேலைக்கு போகிறோம்ல. வேலைங்க தாண்டி செய்யும். உடனே நம்பி நான் வேலையை விட்டுட்டு வந்தோம்னா வீட்டிலே உட்காந்துட்டு இருப்போமா 2 பேரும்? என்ன நீ சாப்பிட? இதில் வேறு எனக்கு டூருக்கு போகிறேன், எனக்கு 10,000 தந்துருங்க, 20,000 தந்துருங்க, எனக்கு அது வேணும் இது வேணும். எப்படி கேட்ப? கேட்கேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோனை வேறு உடச்சிருத. உடைக்கிறதும் காணாதுன்னு எனக்கு உடனே ஃபோன் வேணும்னு ஒத்த காலம் நிற்க எப்படி தர? என்ன போய் டூருக்கு போய் 2 நாள் ஆகல. நான் வேலைக்கு போக முடியாது, வீட்டில் படுத்துருக்கேன். என்னடி ஆச்சு? எது பிரச்சனையாச்சு சொல்லு. வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வேலையெல்லாம் கஷ்டம் இல்லை. வீட்டிலே எல்லாத்துக்கும் இந்த வேலை பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. உட்காந்து தானே இருக்கேன். வீட்டில் அப்படி என்ன வேலை நீ செஞ்சுட்டு இல்லை? இப்போ கேட்கேன். சாப்பிட்டு என்ன செய்தேன்? வேலைக்கு போகல. என்ன பண்ணுற? படுத்துருக்கேன். வேலைக்கு தான் போகல. அப்புறம் என்ன உனக்கு எத்தனை மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க? பண்ணி மாதிரி எந்திரி. ஃபோன் பண்ண முடியாது உனக்கு? என்ன படுத்துருக்கும் போது யாராட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்களா? அப்போ எப்போ கால் பண்ணி பேசுவீங்க? அது ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் பாஸ் ஆகலண்ணா. உனக்கெல்லாம் உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு தாண்டி. டெய்லி கொழுப்படுத்தாதான் நீலாம் அடங்குவேன், இல்லைன்னா அடங்க மாட்டேன். என் பொண்ணுங்க அதை அவங்க பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, ஏன்ட்ட கேட்க. பிள்ளை மட்டும் பேசட்டும். அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து நான் அவட்ட டேரெக்டாக பேசிக்கிடுவேன். உன்ட்ட ஏன்ட்டு கேட்க போகிறேன்? எங்கே அவளை? அத்தை வந்து அவள் தூக்கிட்டு போயிட்டாங்க. நல்லா ஜாலியாக தாண்டி இருக்க. ஆனால் உன்னை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நாளை மண்டையம் போயிடும். உங்கள் கூட இருக்கேன், உங்களே பார்த்துக்கிறேன், உங்கள் பிள்ளையே பார்த்துக்கிறேன். சீனு நல்ல சீன் போட்டு வந்தாலும் இப்படியே நீ பாக்கியடி கண்டுக்கிடவே முடக்க. நான் உங்கள் பிள்ளைய கவனிக்கவே இல்லை. பிறந்தவொடனே அந்த தூக்கி உங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். உங்கள் அம்மா தானே பார்க்காவ. ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் அம்மாவா பால் கொடுக்காங்க. வந்துன்னு வச்சுக்கோ, வசமாக வச்சிருவேன். என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் மென்டல். பின்ன நீங்கள் ஏக்கு அப்படி கேட்கிய? என்னமோ உங்கள் பிள்ளைய நான் பார்க்காத மாதிரி தான். எங்கே பார்க்க நீ சொல்லு. நான் ஃபோன் பண்ணுற நேரம் எப்போமாச்சும் பாப்பா அவங்க கூட இருக்காளா சொல்லு. ஒன்றா அக்கா தூக்கிட்டு போயிருந்தாங்க, இல்லை அத்தை தூக்கிட்டு போயிருந்தாங்க. இங்கே எப்படியா ஏதாட்டும் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் பவி சேவமேட்டாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குது? நீ உங்களே வச்சுக்கிட்ட சொன்னேன். நீ தானே சொன்னீங்க என் பிள்ளைய எங்கள் அம்மாட்ட கொடுத்துரு, எங்கள் அக்காட்ட கொடுத்துரு, எங்கள் அம்மா எங்கள் அக்காவும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு. பார்க்கட்டுமே, அப்புறம் ஏக்கு ஏன்ட்ட கத்திட்டுருக்கிய? இப்போ என் பிள்ளையை பார்க்க மாட்டேன்னா? பார்க்க மாட்டேன், பார்க்க முடியாது. ஓ அப்படியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். என்னாச்சு? ஏக்கு இப்படி பேசுகிறேன்? காலைல கால் பண்ணி தேவையில்லாமல் கேள்வி கேட்டு டென்ஷன் படுத்திட்டு இங்கே நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தூங்குவேன், வேலைக்கு போகாமல் நல்லா வீட்டில் மலர்ந்து தூங்கு. என்ன இல்லை எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் பார்க்கட்டும். நல்லா சொகுசாக இருந்து கண்டுக்கிட்டேன். ஓடிடு உங்கள் அப்பா வீட்டுக்கு. இல்லை இங்கேருந்து தின்னு தூங்குறதுக்கு தான் உன்னை கொண்டு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கு. என் கூட இருக்க முடியல, எனக்கு வேலை செஞ்சு தர முடியல, பிள்ளையும் பார்க்க முடியல. உனக்கு வேலைக்கு போகிறேன்னு சாக்கு சொல்லிட்டு நல்லா சொகுசாக இருந்து கண்டுக்கிட்டீங்கள. கேட்கேன். ஒழுங்காக வேலை செய்யிச்சு. ஆளை மண்டை மாதிரி இல்லை வேலைக்கு ஓடிச்சு. போக முடியாது, நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டையும் வேலை பார்க்க மாட்டேன், என் பாட்டுக்கு இருக்கதான் செய்வேன். வேற மரியாதையே முந்தைய மாதிரி எஞ்சி காலில் எல்லா வேலையும் பார்க்குற வழியே போயிரு. இல்லையா வேலைக்கு ஓடிடு. சும்மா வீட்டில் இருந்தேன்னு தெரிஞ்சது வந்துன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவீங்க? எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வீட்டில் இருக்கட்டும்னு தான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொண்டு வச்சிருக்கு வேலை செய்யுதுக்கு. நீ நல்லா சொகுசாக சுற்றிட்டாலே வா வேலைக்கு போகிறேன்னு சாக்கில். இப்போ வேலைக்கும் போக முடியல உனக்கு. என்ன வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு தான் உன்னை கொண்டு வச்சிருக்கோம். இல்லை கேட்க. சரி ஏக்கு வேலைக்கு போக முடியாது? என்ன விஷயம்? என்ன பிரச்சனை ஆச்சு சொல்லு. ஏதோ இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே, சரி பண்ணி கொடுப்போம்ல. என்னாச்சு? மேனேஜர் எதாவது சொல்லுதானா? நீ நல்லவன் தானே சொன்ன. வேலைக்கு போக மாட்டேன், அவ்வளோதான். எதுக்குன்னு தான் கேட்கேன், பதில் சொல்லு. எனக்கு போக விருப்பம் இல்லை, அவ்வளோதான், நான் போக மாட்டேன்.
காரணம் இருக்கணும்ல, சும்மா போக மாட்டேன்னா போவாட்ட கேட ஒத்த பைசா தர மாட்டேனுமே, எது என்கிட்ட கேட்டுறாத. அவனும் என்னமோ தர மாட்டானுவேன், தர விட மாட்டேன். வீட்டில் யாரும் ஒன்றும் பைசா தர மாட்டாங்க. போ வேலைக்கு போ. வேலை கிடச்சிருக்கு, வேலைக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதில் சொகுசு மேலே வீட்டில் படுத்து தூங்கலாம் பாக்கியம். கொஞ்சம் நினச்சா வேலைக்கு போனால், நினச்சா வேலையை விட்டுட்டு வீட்டில் இருப்பீங்களோ இல்லை கேட்கேன். வீட்டில் யார்கிட்டயாட்டி நம்ம பைசா வாங்கன்னு தெரிஞ்சது வந்து முது தொலை உரிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். இது சொல்லாக்கி தான் காலைல கால் பண்ணிடலாம். இனிமேல் நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் யார்ட்டையும். நீ தாண்டி எனக்கு வேலைக்கு போக பிடிக்கும்ட்டு சொல்லிட்டு போனேன். இப்போ ஏன் போக மாட்டேக்க? காரணம் சொல்லு. எதுவும் பிரச்சனையாக போகிற இடத்துல வர இடத்துல அதையாடி சொல்லு, நான் சரி பண்ணி கொடுப்பேன். சும்மா வேலைக்கே போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? யாரும் உன்னை கட்டாயப்படுத்துகிற வேலைக்கு போகணும். நீனா தான் ஆசைப்பட்டு நான் போகிறேன்னு ஒத்த கல்ல நின்னேன். சரி போனால் அனுப்பிவிட்டாச்சு. இனிமேல் என்ன செய்யணும்? இப்போ போக மாட்டேன்னு வந்து வீட்டில் படுத்துறது என்ன அர்த்தம்? ஆ, வேலைக்கு போகிறேன். இப்போ போக மாட்டேன்னு ஏன் சொன்னேன்? எனக்கு சொல்ல மாட்டேன், நான் வேலைக்கு போவேன். இந்த வேலையை விட்டாலும் வேறு எந்த வேலைக்குனாலும் நான் போவேன். வீட்டிலலாம் இருக்க மாட்டேன். சரியா? நான் எந்த வேலைக்குனாலும் போகணுன்னு உனக்கு சொல்ல வரல. இது உனக்கு பிடிச்ச வேலை, நீ போகணுன்னு ஆசைப்பட்ட வேலை தானே. போயிட்டு தானே இருந்தேன், அப்புறம் ஏன் போகவே மாட்டேங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு தான் நான் கேட்கேன். நீ வேலைக்கு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? நானும் உனக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லவும் இல்லை, புரியுதா? வீட்லேயும் யாரும் விரும்பலை அதை. இருந்தாலும் உன் ஆசைக்காக தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. நீ வந்து ஏற்படுத்திக்கிட்ட வேலை தான் இது, நான் ரெடி பண்ணி கொடுக்கல, புரியுதா? அப்புறம் ஏன்னு தான் நானும் கேட்கேன். இப்போ நீங்கள் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொல்கிறேன். போய் தானே அவனு சொல்லிட்டு இருக்கேன். சாதாரணமாக கிடைக்கலடி, நீ அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்க, அதனால் கிடைச்ச வேலை இது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன் விடுறேன்னு. போகிறேன்னு சொல்லிட்டலாம், அப்புறம் எதுவும் கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் வேலைக்கு போகணும்ல, அப்படி இருந்தால் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. அப்படி தானே? நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். போ, எனக்குன்னு. சரி அது இருக்கட்டும், உங்கள் அண்ணன் 2 பேரும் வருவான்னு நைட்டு தெரியுமா? மைனி அத்தை நேரத்தை சொல்லிட்டாங்க. ம் ம் நான் உனக்கு ஒன்று கொடுத்து விட்ருக்கேன், வாங்கிக்க சரியா? எனக்கு கேட்க நீங்கள் கொடுத்து விட்டியே, நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கலையே. யார் தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன வார்த்தை சொன்னீங்க? யார்கிட்டையும் பைசா கேட்காத, யாரையும் தர விட மாட்டேன். இந்த விளையாட்டுலாடி சொல்லிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்ருக்கேன் சரியா? உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துட்ருக்கேன், வாங்கிக்க. நீங்களே சொல்லிடுங்க என்கிட்ட கொண்டு வந்து தர வேண்டான்ட்டு. மீறி என்கிட்ட அந்த பொருள் வந்துச்சுன்னா உடையிற பொருளாக இருந்தால் உடைப்பேன், இல்லைன்னா தூக்கி குப்பையில் வீசிடுவேன். விளையாட தாண்டி சொன்னேன்னு சொல்லிட்டுருக்கேன், அப்புறம் என்ன? இனிமேல் இந்த வீட்டில் இருந்துட்டு நான் யார்ட்டையும் எதுவும் கேட்கவே மாட்டேன். நீங்களும் எனக்கு எதுவுமே தரவே வேண்டாம், நான் வேலைக்கு போவேன். நான் விளையாட சொல்லிட்டுருக்கேன் பைத்தியக்காரி. அப்படி தான் கேட்பேன், அப்படி தான் செய்யணும்னு சொல்ல வேண்டியதானே? தேவையில்லை, எனக்கும் வெக்கம் மானம் எல்லாம் இருக்குது. ம் இருக்கா? இப்போ என்ன சொல்ல வர? நான் கொடுத்துட்ட பொருளை வாங்கவே வாங்க மாட்டியா? வாங்கி பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லி சொல்ல மாட்டியா? அவங்க ரூம்லேயே வச்சுக்கிட சொல்லுங்கள். மீறி என் ரூமுக்குள்ளே பொருளை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன்னு அதை செய்வேன். வாய்க்கிலேயே வக்கனையாக பேசுதேன் இல்லை கேட்கேன். உங்கள் அப்பனா கட்டி வச்சுருக்கான் ரூம்பு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில் ஏன் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சல் பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கிறது பிடிக்கலையா? டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே? நான் போகிறேன். அதுக்கு போட்டு காலையில் என்ன டென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு இருக்க தலைவலிக்கு இது வேறையா? தலைவலிக்குன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை சரிக்கு வழி இல்லை, ஏன்ட்ட கோவத்தை கட்டிகிட்டு இருக்கியா? விளையாடி சொன்னதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டு டெய்லி கால் பண்ணி என்னை சீஞ்சிட்டே இருக்கணும், இதே வேலையாக போச்சு. அதுக்கு தான் உன்னைய கல்யாணம் பண்ணி போட வச்சுருக்கேன், அது தெரிஞ்சுக்கா. எனக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்ட்டு. சரிதான். லைக்கு அப்போ அவங்க சொன்னது உண்மைதான் போல். வெறுக்கிறீங்களா என்ன? நீங்கள் சொல்லிட்டே போயிருக்கலாம்ல என்கிட்ட, அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன்ட்டு. சும்மா 1 மாதம் தான் போயிட்டு வந்துடுவேன், பாஸ் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க, எனக்கு விருப்பமே இல்லைன்னு ஏன் போய் சொல்லிட்டு போகிறீங்க? போய் சொல்லிட்டு வந்தேன். யார் சொன்னா உனக்கு? யார் சொல்லி தெரியணும்? எனக்கே தெரியுது நீங்கள் பேசுகிறதுலேருந்தே. என்னடி உளருத? மென்டல் ஐடியா பைத்தியம். வாண்ட்ட போய் நான் போய் சொல்லிட்டு வருவேன்னா பைத்தியக்காரி? உண்மையாகவே சார் சொல்லிவிட்டு அப்படி தான் கூப்பிட்டு வந்தாங்க. வாங்கடா 1 மாதம் போயிட்டு வருவோம், உங்களை கூப்பிட்டு போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தா இங்கே வந்து அவங்க பொண்ணு கேட்டாங்கன்னொன்னே சரி என்ன செய்ய வேறு வழியே இல்லைன்னா சரி இருந்துட்டு வாடான்ட்டாங்க. உனக்கும் தெரியும், ரீசன் தெரியும் எதுக்காக இருக்குன்னு. நீ தான் அன்றைக்கே சொல்லிட்டல, அதுக்காக தான் இருக்கேன். கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். உண்மையாகவே சார் கூப்பிட்டு வந்தது அதுக்கு தான், இங்கேயும் பிரான்ச் ஆஃபீஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தது, புரியுதா? சார் வேறு வயசாகிடுச்சுலாம், அதான் மாதத்துக்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான் சரி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வந்தால் பிக்கப் ஆயிடுவாங்க. அப்புறம் சார் வந்து டிஸ்டன்ஸில் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வரலாம்ல அப்படின்னு சார் பார்க்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் ரன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க, அதுக்கு தான். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. இப்போ தலைவலி எப்படி இருக்குது? சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கியா என்ன? ம் சரி பார்த்துட்டு பதில் சொல்லி அப்படி எப்படி இருக்குன்னு. நான் சொன்னது தான், எனக்கு வேண்டாம் கொண்டு வர சொல்லாதீங்க சொல்லிட்டேன்.
எனக்கு விருப்பம் இல்லைன்னா பார்க்க மாட்டேன். என்னாச்சு ஏய் கோவம்? எனக்கு யார் மணிக்கு கோவம் இல்லை. சரி அப்பா வீடு, உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம், வீட்டில் இரு போதுமா? டென்ஷன் ஆகாத, இதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. எதுவும் பிரச்சனைனா சரி பண்ணி கொடுக்கலாம், நீ பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு உண்மையாகவே வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, போக வேண்டாம் சரியா? பிறகு நான் எல்லாத்துட்டையும் போய் கையெழுதிட்டு அலைய முடியுமா எனக்கு செலவுக்கு? உன் பேச்சு எதுவும் சரியில்லை சொல்லிட்டேன். ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? இதான் சொல்லிட்டல, விளையாட்டு தான் சொன்னேன்னு உனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் இன்னும் சீரியஸாக எடுத்து வச்சுட்ருக்க? என்னடி மனசில் வச்சுட்ருக்க? எது வந்தால் டேரெக்டாக கேளு. கேட்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, சொன்னது தான். நான் வேலை பார்த்துக்குவேன், என் தேவையை நானே பார்த்துக்குவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு செலவு பண்ணதெல்லாம் நான் வந்து இஎம்ஐ மாதிரி தரேன் சரியா? மாதம் என் சேலரியிலேருந்து உங்களுக்கு தரேன். ஏய் கோவப்படுத்துகிற என்ன நீ காலையில்? அப்புறம் உங்கள் ரூம்லலாம் நான் இருக்க மாட்டேன். எனக்கு இந்த ரூம் இனிமேல் சொந்தமே கிடையாது. நான் எங்கே போய் இருக்கணுமோ அங்கே இருந்துக்குவேன். எங்கே போய் இருக்க போகிற நந்தினி? கோவப்படுத்துகிற நந்தினி, நான் விளையாட்டுக்காக பேசிகிட்டு இருக்கேன். உன் மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். உனக்கு முடியலைன்னா சொல்லு, விட்டுரு. அதுக்கு போட்டு டென்ஷன் படுத்திட்டு இருக்காது. என்னோடதை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நானே பார்த்துக்குவேன், நான் சால்வ் பண்ணிக்குவேன் சரியா? நீங்கள் அதை பற்றி டென்ஷன் எடுக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு யாராலும் பிரச்சனையும் இல்லை, உங்களால் தான் பிரச்சனை. அப்படியே வெளியில் யாராலும் பிரச்சனை வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதை நான் எப்படி சால்வ் பண்ணுமோ நான் பண்ணிக்குவேன். நந்தினி, உன் பேச்சு எதுவும் சரியில்லை, நீ மனசுக்குள்ள எதையோ வச்சிட்ருக்க. எது வந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். எதுவும் பிரச்சனைனா சொல்லு, நான் சால்வ் பண்ணுறேன். மனசில் வச்சுட்டு என்கிட்ட கோவத்தை காட்டிகிட்டு இருக்காத. நீ ஏற்கனவே இப்படி தான் அவன் மேனேஜருங்கிறதே மறைச்சிட்டு என்கிட்ட கோவத்தை காமிச்சிட்டு இருந்தேன். அப்போவுமே உனக்கு கண்ணு பழுக்க விட்டுருப்பேன், சரின்னு விட்டுட்டேன். திருப்பி இதே தப்பு பண்ணிட்டு இருக்காத, எதையாட்டு மறைச்சி வச்சுட்டு இருக்காத, ஏன்ட்ட கோவத்தை காட்டிகிட்டு இருக்காத. அதான் ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தான் நீ இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க. மறுபடியும் என்கிட்ட பேசாமல் இருக்கலான்னு பிளான் பண்ணுறியா என்ன? நான் இன்னொரு தடவை எது தப்பையாட்டு மறைக்க என்கிட்ட கோவப்பட்டுன்னு தெரிஞ்சது, பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுன்னு மட்டும் தெரிஞ்சதோ, நான் உன்ட்ட எந்த விளக்கமும் கேட்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி ரெஸ்ட் எடு சரியா? முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. அப்புறம் வீட்லேயே வச்சுட்டு இருக்காத, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுவேன். ஒன்று நீ நார்மலாக இருக்கணும், இல்லைன்னா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கணும் சொல்லி வச்சு. சரி கேட்கல? சரி கேட்கலண்ணே. சரிங்கிறியாப்பா? தோல் உறிஞ்சிரும். பிரியா எனக்கு பேர பிரியா பண்ண மாத்திட்டியோ? சரிங்க மாமா, ஐ லவ் யூ. உனக்கெல்லாம் பக்கத்துலேருந்தே கொடுக்க முடியும், அப்போ தான் நீ சரி வருவேன். தூரத்துலேருந்தா இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். தூரமாக போனோன்னு நான் கொழுப்பு ஏறி போயிருக்கல, நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு என்ன அதெல்லாம் இப்படி பேச சொல்லுது. ஐ லவ் யூ கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லணும். சரி கொஞ்சம் டென்ஷன் விடுங்க. லவ் யூ மாமா. டென்ஷன் இருந்தால் ஒன்று சொல்லணும், புரியுதா? இல்லைன்னா மறந்துடணும். அதை விட்டுட்டு மைண்டில் வச்சுட்டு என்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே சாரி. சரி எஞ்சி போய் சாப்பிடுப்போம், சாப்பிட்டு வந்து போடு. என் மாமாவா? வந்துக்கிடுதேன், வந்ததுக்கப்புறம் உனக்கு புரிய வைக்க. சரி வேண்டாம், கோவப்படாதீங்க, மறந்துடுங்க. ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த வேலை தான் நீ பார்த்துட்ருக்க. போ இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சொன்னால் கேளு சரியா? முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் போ. திருப்பி சொல்ல வைக்காத. அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்ருக்க பாரு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, பிடிச்சிருக்க இல்லையான்னு சொல்ல வேண்டியது. நான் என்ன கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. எங்கள் அக்கா நேற்று என்ன தெரியுமா கேட்டேன்ட்ட, அவளுக்கு இன்னொரு மர்மம் வேணுமா சரியா? அது என்ன போல் வேணுமா? அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அக்காட்ட, ஏக்கா என் முன்னாடி கேட்டே இருக்கேன்ட்ட மாமா வேணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி வேற? அதான் என்னது அதான்? அதான் அக்கையோட எங்கள் அக்காவுக்கு இன்னொரு மருமகனை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆசைப்படுத்தலாம். உங்கள் அக்கா ஆசைப்படுத்தாளா இல்லை நீங்கள் ஆசைப்படுத்தீங்களா? அடி பைத்தியம், உனக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுத்துருப்பேன் சரியா? நல்லா இருக்கான்னு பார்த்துக்க. இப்போ உங்கள்கிட்ட யார் கம்மல் கேட்டா? என்கிட்ட இல்லையாக்கும். இல்லைன்னு சொல்லடி, என்ன உனக்கு அது வாங்கி கொடுக்கல, பிடிச்சிருந்தது அதான் சரியா? வச்சுக்கோ, ஃபங்க்ஷன் ஒன்று மாற்றிக்கோ, வேலைக்கு போகிறலாம். என்னையும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் தேவையில்லாத வேலை பார்க்கீங்க. நான் வேலை பார்க்குறதே என் முன்னாடி சந்தோஷமாக வச்சுக்கணும், புரியுதா? நான் எப்படிலாம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுதேன்னா அதே பேர் வச்சுக்கணும்ல, பார்க்கணும்ல அவளை, அதுக்கு தான் சரியா? நான் வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். அப்படியா? என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டிங்களா? அதே தான். உண்மையாவா? சீரியஸாவா? ஒன்றும் இல்லை, டபுள் ஓகேவா? என் மாமா வேணும், புரியுதா? அக்கா நேற்று
உன் முன்னாடி வேலைக்கு போய் தான் உன் பிள்ளையை சமாளிக்க முடியலடா ஆள் வைனாலாம். நான் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால சொன்னேன்னா நீ இதுக்கு எப்படி சொல்லுதிய, இன்னும் என் பிள்ளை வரும் இன்னும் 2-3 மாதத்தில். அது போக என் முன்னாடி வேற கேட்டுகிட்டே இருக்கல என் மாமா வேணுன்ட்டு, நீ இப்படி சொல்லுதியா அப்படின்னா அவள் அது கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அதனால நான் ஒரு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகட்டும் சின்ன பிள்ளைலாம் இருக்குல்ல அப்படின்னு. சரி, அதுக்காக சொல்லிட்டு போவோம் பெரிய பிள்ளை அனுப்பது நீங்கள் அடுத்து குழந்தை பத்துக்க அப்படிங்க. நீங்களும் அதானே சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன? நீ அரை மண்டல் தாண்டி அவள் என்ன சொல்கிறோம் புரியலையா லூஸு. நாளைக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்தினால பெங்களூர் போயிருக்கும்போது அப்போ சொல்லுதான் பாப்பா பெரிய பிள்ளை அனுப்புறது 10-12 வருஷம் ஆகட்டுங்க. அவன் தானே லூஸா நீ அப்படிங்க, ஒரு 2-3 வருஷம் போட்டும் அப்படின்னு நடக்கட்டும் பிள்ளைகள் அப்படிங்க. இப்போ அது வரைக்கும் நீ அங்கேயே இருக்க போகிறாடாங்க. ம், அப்படியா? உங்கள் அக்காளுக்கே வருத்தம் வந்துட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் இருக்கேன் அப்படின்ட்டுருக்கேன். அப்படியே சொன்னீங்க? இப்போ என்கிட்ட பொய்யை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்னீங்க? 1 மாதம்னு சொல்லிட்டு போனீங்க, பொய் சொல்லிட்டு போயிட்டேன்னு சொன்னதுக்கு நான் பொய் சொல்லிட்டுலாம் வரல அப்படின்னு விளக்கம் கொடுத்திய. இப்போ அக்காட்ட அப்படி சொல்லுதிய. பின்ன என்ன பண்ணேன், பாலாக்கு இப்போ குழந்தை வந்துடும். ஏற்கனவே அக்கா சமாளிக்க முடியலங்க, இப்போ 3 இயர் ஆச்சு. அப்போ கஷ்டமாக இருக்கும்ல. ம், அதுக்கு தான் 2-3 வருஷம் இங்கே இருந்துட்டு வரேன். சரியா? ம், என்ன அங்கே பொண்ணு எதுவும் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? எவ்வளோட்டும் உங்கள் பின்னாடி சுற்றுறல என்ன? உனக்கு யார் சொன்னா? அவங்க அண்ணா அதுக்குள்ளே நீ சொல்லிட்டேன்னா என்ன செய்ய நந்தினி, நான் அவசரப்பட்டேண்ணா. போ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். என்ன நந்தினி, நம்மளுக்கு அப்படி ஒரு ராசி, எங்கே போனாலும் பொண்ணுங்க நம்மளை லவ் பண்ணுது, நம்மளை பிடிச்சிருக்கு பரவாயில்லையே. எங்கள் அண்ணன் என்ன சொன்னான் சொல்லிட்டேனோ, என்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சொல்லுடி. சரி, பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா. உண்மையாவா சீரியஸாக சொல்கிறியா? அப்போ நீனு உங்களுக்கே போகிற இடத்துலலாம் பொண்ணுங்க பின்னாடி வராங்க, எனக்கும் ஒரு ஆள் வராதா என்ன? சொல்லுங்கள். இது நந்தினி தானா? அம்மா என்னதாம்மா கேட்காங்க, ஐயா உன் முன்னாடி எப்படி விட்டா ஒன்றா அப்படின்னு கேட்குங்க. கேட்காமா நானா போச்சோன்னே? ஏன் கேட்க மாட்டாங்க? ஊருக்கே தெரியும், அதாவது உங்கள் அப்பனை தவிர எல்லாம் தெரியும் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காள் தானே. அதான் அம்மாவுக்கு தெரியாத அம்மா தான் கேட்காங்க. 3 மாதம் இருக்க எப்படி சமைச்சா 6 மாதம் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு சார் என்ன விளக்கம் கொடுத்தீங்க? தெரிஞ்சே தானம்மா சத்தம் போட்டேன், ரொம்ப கோவப்பட்டு திட்டினேன், அதனால சரின்னு இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் உடனே உனக்கு சப்போர்ட் வேறு அவங்க அத்தை, ஐயா நீ ரொம்ப திட்டுத ஐயா அவளை, மனம் பலம் இவர் 2 திட்டமாட்டக்க அவளை, ஐயா நீ ஏன் அவளை அப்படி திட்டுத எதுக்கு எடுத்தோன்னு அப்படின்னு. பதில் என்ன கொடுத்தியே? என்கிட்டலாம் என் மருமம் நல்லா தான் இருக்கா அப்படிங்காங்க. இப்போது உங்கள் மருமம் உங்கள்கிட்ட ஒழுங்காக இருக்கல, இப்போ என்கிட்ட ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், அவள மாதிரி பாடாப்படுத்தாமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சரி எந்திச்சு போடி சாப்பிடு, என்கிட்ட பேசினா உனக்கு நேரம் முறையே தெரியாது. ஓ, மத்தியானம் கால் பண்ணுறேன். சரி, நான் பேசணும் உங்கள்கிட்ட. சரி சாப்பிட்டு கால் பண்ணிட்டு. ஓகே, ஐ லவ் யூ. தேவையில்ல. நானா? உழுப்பு தானடி. ஐ லவ் யூ மாமா. சரி வை. இது எப்படி இருக்கு லூசு? அத்தை தட்டையா நல்லா தான் இருக்கு. எப்படி போச்சு கடையெல்லாம் நல்லா இருந்துச்சா? இன்னும் குறையில்ல, நல்லா தான் இருந்துச்சுண்ணே. ஏட்டா இந்த மாதிரி இருந்துச்சு எப்படி? சூப்பராக இருந்துச்சுண்ணே. எங்கடையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லடா. கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஆனால் நாங்கள் முன்னாடி போயிருந்தோன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்போம். நாங்களே போனது கிடையாது, உங்களுக்கு வேறு பாஸ்போர்ட் இல்லை. திடீர்னு சார் கூப்பிட்டாரு, என்ன செய்ய முடியும்? வருத்தப்படாத, பிள்ளைகள் எல்லாரோட சேர்ந்து ஒரு டைம் போயிட்டு இருக்கோம். சரியா? சரி. அப்படி இருந்தாலும் உன்னை இப்படி வச்சுட்டு கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. எனக்கு இப்போ தான் லாஸ்ட் வந்துட்டா அப்படி இல்லைல்ல, இல்லை ஸ்டார்டிங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? நீ சொல்லுவ உங்கள் அம்மா ஒத்துக்கணும், எங்கள் அம்மா ஒத்துக்கிடணும், ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரிலாம் பேசுகிற நீ. என்னடா கேட்க என்ன பார்த்து? நீ தானே ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுகிற. லாஸ்ட் மந்த்தா இல்லை ஃபர்ஸ்ட் மந்த்தான்னு கேட்டு கிடக்க. கேட்டது தப்பு தான், மன்னிச்சிரு. சரி, அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கான் நல்லா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும் சீக்கிரம் வந்துடும். அண்ணன் ஏதாச்சும் பிள்ளையாருக்கு வாங்கி கொடுத்துச்சா? நீ எல்லா இடத்துக்கும் வாங்கி தான் வந்திருக்கான். சரியா? அப்போ நீங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையா? நாங்களும் ஒன்றும் வாங்கிட்டு வரல, அவன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கடா, ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம்டா. நீ ஒரு பைத்தியம் எல்லாத்துக்கும் தெரியும், வாங்கிட்டு தான் வந்திருக்கு, டென்ஷன் ஆகாத. சரி, நீ எனக்கு ஸ்பெஷலாக என்ன வாங்கிட்டு வந்தேன்? எல்லாம் சுத்தீஸில் இருக்குது, நாளைக்கு எடுத்துட்டான். வீட்டில் எல்லா இடத்துக்கும் இருக்குது, எல்லாம் ஒன்றா தான் வச்சு பேக் பண்ணிட்டு வந்துருக்கு. எல்லாத்துக்கும் வாங்கிட்டு தான் வந்திருக்கு, ஆனால் நினைக்கிற மாதிரி நிறையெல்லாம் வாங்கிட்டு வரல. புரியுதா? வெயிட் இவ்வளோ தான் கொண்டு வரணுன்னு இருக்கோங்களா, அதனால் புரியுதா? அப்புறம் உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் யாருக்கும் வாங்கிட்டு வர மாட்டோமா? சரி, மச்சான் ஒன்று வாங்கி தரலையா? உனக்கு இன்னும் பைத்தியம் தெரியலையா? இல்லை கேட்கேன், என்கிட்ட வாங்கிட்டு வரலையான்னு கேட்ட, அப்புறம் சிவானை வாங்கி தரலையான்னு கேட்டாச்சு.
உங்கள் மச்சங்கார வேறு வாங்கி தரலையான்னு கேட்க என்னங்க கேட்டேன். உங்கள் மச்சங்காரன் வரும்போது வாங்கிட்டு வருவோம் பேசாம இரு. அப்போ நந்தினிக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலையா? அப்போ மச்சரிசி ரெண்டை கூட வரல, மச்சார வரல. அவளுக்கு வாங்கி தந்திருக்கான். அப்போ அவளுக்கு மட்டும் வாங்கியிருக்கு, எங்களுக்குலாம் வாங்கி தரலையே? எல்லாத்துக்கும் ஒன்றா தானே வாங்கும். அவன் வாங்கிட்டுலாம் வரணும்னு பிளானே பண்ணல யாருக்கும். அவன் வரும்போது தான் வாங்கிட்டு வரேன்னு பிளான் போட்டான். நான் தான் நீ ஒரு மெண்டல் தானே அப்படின்ட்டு தான் நான் உனக்கு வாங்கினேன். அதான் செம்மையாவுக்கும் வாங்க சொன்னேன். அதான் அப்போ சரி நந்தினி கொண்டு வாங்கி தரேன், நீ கொண்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இந்த மேக்கப் ஐட்டம் பிறக்கிறதெல்லாம் வீடு பவி புரியுதா? முந்தி சரி காலேஜ் போனிய அதனால் சரின்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு என்ன மேக்கப்பு கேட்க? அவன் போனால் பஜாரில் ஃபுல்லாக தான் பறிக்கிட்டு வந்து போடுறதே. ஊருக்கு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வர காணாதான் உனக்கு. ஆ இதெல்லாம் எல்லாரும் இங்கே வாங்குறது தானே. நீ இப்போ ஆன் போயிட்டு வந்துருக்கலாடா, வாங்கிட்டு வந்துருக்கலாம். எம்மா தாயே உனக்கு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் மேக்கப் போதுமா? இப்படி பூசிட்டு அலைய எப்போ பார்த்தா குழந்தை வந்ததுக்கப்புறம் மேக்கப் பிடிச்சிட்டு அலையாத சொல்லி வச்சு நான் அடிச்சு போடுவேன். எதுக்கு? நான் அடிப்பேன். என்ன பண்ணி எனக்கு என்கிட்ட கேட்க தான் நான் வாங்கி தர மாட்டேன். வேறு என்ன கேட்டால் வாங்கி தருவேன். நான் மேக்கப் ஐட்டம் வாங்கி தர மாட்டேன். போடா மச்சரை கேட்பேன், மச்சம் வாங்கி தரோம். ஏட்டத்து வரட்டையா? ரெண்டு பேட்டையும் கேட்பேன். ஆனால் பெரிய மச்சான் சொன்ன உடனே வாங்கி தரோம். சின்ன மச்சாவோட பெரிய மச்சான கேட்கும். இந்த தைரியத்தில் தானே நீ சொல்லுத மச்சாண்ட கேட்பேன்ட்டு. நீ கேட்டு போகிற வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. நீ சரியில்லடா, வர வர கண்ட்ரோல் பண்ணுற. மச்சான் நந்தியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்புறம் வேற என்ன செய்யணும்? சரி அம்மா நீ வந்தவொடனே வர சொன்னாங்க, வீட்டு போய்ட்டுருமா? இந்த நைட்டாக லூஸு நாளை போவோம். எப்போ வாரன்னு சொல்லிட்டு அதிசயம் தான். சரி நாளைக்கு போகணும், இப்போ இல்லை. லவ் பண்ணி தானடா கல்யாணம் முடிச்சு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஏன்டா வர இவ்வளோ யோசிக்க வர மாட்டேங்க? உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன? ஏன்னா வேறு விருப்பம் விட்டுரு. எனக்கு தெரியும்ல அந்த வீட்டில் நான் ரூம் எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு. ஆனாலும் அங்கேயே இருக்க எனக்கு பிடிக்காது, இங்கே தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறத பிடிக்கும். அதான் எனக்கு இங்கே இருக்க கம்ஃபர்டபுள் எங்கேயுமே கிடைக்காது. சரி இரு நந்தினியை பார்த்துட்டு வரேன். நந்தினி வரவே இல்லை. நினச்சிதான் நீ பார்த்தியா? தூங்கிட்டுருக்கலாம் என்ன தெரில. நீங்கள் வேலைக்கு போகிற உடம்புக்கு எதுவும் முடியல என்னமா? சரி மாத்திரம் போட்டி எப்படி? போடுறேன் தூங்கும்போது போடுறேன். சரி இரு நான் போய் பார்த்துட்டா. அப்பா இருக்கிற ரெண்டு பேரும் தங்கச்ச தாண்டா தேடுதியே. அவன் தங்கச்சி தான் இருந்தாலும் என் உசுரோட உசுரில். சரி மாத்திரை போட்டு தூக்கம் வந்தால் தூங்கு, நான் வந்து எழுப்புறேன். சரி அவளை போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்தில் அவன் ஃபோன் அடிச்சிருவான். அவன் வந்து வேற அவனுக்கு அடிக்கிறேன்னு பார்த்துட்டு தான் அடிக்கணும்னு வச்சுருக்கேன். இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவேன் எப்பேன்ட்டு. காலைல பிரியாட்டு போகிறேன் வரையா அப்படி? என்ன உனக்கு மட்டும் வாங்கி தந்திருக்கானான்னு கேட்க, அப்புறம் என் அம்மாவுக்கு தம்பிக்கெலாம் வாங்கி தர மாட்டேனா? அவங்க வீட்டுக்கு வாங்கி தந்திருக்கான் நானே. நீ லூஸு பேபி. அவன் வேண்டாம் நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் மிச்சம்னா. நான் தான் போகிறேன்டா கொண்டா நான் கொடுக்க வீட்டுக்கு அப்படின்ட்டு ஏதாச்சும் வாங்கி தான் இருந்தேன். இந்த வாங்கி தந்திருக்கேன். நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா? என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? மூளை குழம்பியா லைத்தியில் எல்லாரும் உங்களுக்கே வாங்கிட்டு வருது. இல்லை ஏன் தங்கச்சிக்கு என் தங்கச்சி குடும்பத்துக்கு வாங்கிட்டு வர மாட்டோமா? ஆளை பேர். இப்போ நாங்கள் முக்கியம் இல்லைன்னடா, உங்கள் தங்கச்சி ரெண்டு தான் உங்களுக்கு முக்கியம். ரெண்டு எதுக்கு கேட்கேன்? தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். இங்கே எதுக்கிட்ட இப்படி பேச? பின்ன என்ன மென்டல் மாதிரி நீ கழுவிட்டு இருக்க? எல்லாரும் எங்களுக்கு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. உங்ககிட்ட இருக்க மெச்சூர் அவட்ட இல்லை. அதனால தான் அவளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது எல்லா விஷயத்துலையும். இல்லாட்டா இதே ஒன்று சொல்லாதடா எப்போ பார்த்தாலும். இனி சமயக்கா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியணும்? என்னாச்சு பேபி? ஊரில் இருந்தானே எங்கே போய் கதை பேசிட்டு வந்தேன்? யார் எதுவும் சொல்லி கொடுத்தாவளா என்ன? இல்லாட்டா நீ பண்ணுறது எனக்கு தெரியாமல் இருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச மாதிரியாட நீ பார்த்துக்கிறேன். அப்போ எப்படி பார்த்துக்கிறவனே? இல்லை கேட்கேன். உனக்கு இப்போ என்ன குறைச்சல் வச்சுருக்கு? நீ கேட்டது என்ன வாங்கி கொடுக்கல உனக்கு? கேட்டது வாங்கி தந்தால் போதுமாடா? இப்போ என்ன சொல்ல வர பேபி? இப்போ சண்டை போடுறதுக்கு தான் எப்போ வருவான்னு கேட்டியா? சரி போ, அவன் தங்கச்சி போய் பார்த்துருவான்.